ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 25ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொலிஸ்மா அதிபராக செயற்பட தேசபந்து தென்னக்கோனுக்கு உயர்நீதிமன்றத்தால் தடை, ரணிலுக்கு விழுந்தது குட்டு. பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை இடைக்கால தடை விதித்துள்ளது. பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜசந்த கோதாடகொட, மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அச்சல வெங்கலப்புலி ஆகியோரை கொண்ட நீதியரசர் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேசபந்து தென்னங்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பொலிஸ்மா அதிபராக நியமனம் செய்வதற்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் நியமனம் அரசமைப்பு பேரவையால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவரை அந்த பொறுப்பில் அமர்த்த ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக குறித்த நியமனத்தை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடுமாறு குறித்த மனுக்களின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களில் சபாநாயகர் உள்ளிட்ட அரசமைப்பு பேரவையின் அங்கத்தவர்கள், தேசபந்து தென்னக்கோன், சட்டம் அதிபர் உள்ளிட்டவர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிமன்றம் பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலின் திகதி இன்று அறிவிப்பு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இன்று அறிவிக்கப்படலாம் என்று கருதப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று ஒன்று கூட உள்ளனர். இதன்போது தேர்தல் திகதி தொடர்பில் அவர்களால் இறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் இன்று வெளியிடப்படலாம் எனவும் கருதப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நாளை வெள்ளிக்கிழமைக்குள் வெளியிடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கொழும்பு அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இன்றைய கலந்துரையாடல் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தென்னக்கோனுக்கு தடை, அமைச்சரவை நேற்று அவசரமாக கூடியது, 2 நாள்களுக்குள் பதிலாம், ஜனாதிபதி தலைமையில் முடிவு. பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் அமைச்சரவை அவசரமாக கூட்டி இது தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபர் பதவியில் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் உயர்நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து அமைச்சரவை கூட்டத்தை ஜனாதிபதி ரணில் கூட்டினார். அமைச்சரவை கூட்டத்தின் போது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து அடுத்த 2 நாள்களுக்குள் தமது பதிலை அறிவிப்பதென அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சட்ட சிக்கல்கள் இல்லாமல் அல்லது நீதிமன்றத்தின் சவாலுக்கு உட்படுத்த முடியாத வகையில் தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் அடுத்த கட்ட பேச்சுக்களை முன்னெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொது தேர்தல் இப்போதில்லை, அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வருடத்தில் பொது தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்கள் அனைத்தும் முறைப்படி நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்திலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காலம் தாழ்த்தப்படாமல் தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர்களின் வாக்கள் சஜித்துக்கே கிட்டுமா, திஸ்ஸ அத்தநாயக்க நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு மக்களின் பெரும்பான்மையான வாக்குகள் சஜித்துக்கே கிட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தல்களின் போது தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களால் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகளை பெற முடியாமல் போனது. சஜித் அனைத்தின மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தலைவர். எனவே வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த முறை போல இம்முறையும் அவருக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்பது உறுதி. தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு பெறுவது தொடர்பில் எமது தலைவரே நேரில் பேச்சில் இறங்கியுள்ளார். தற்போதும் அந்த பேச்சுக்கள் தொடர்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு வாக்களிப்பது என்று தமிழரசு விரைவில் அறிவிப்பு, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் பிரதான வேட்பாளர்களுடன் பேரம் பேசி உரிய முடிவை இலங்கை தமிழரசு கட்சி அறிவிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகின்ற பிரதான வேட்பாளர்களுடன் பேரம் பேசி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை அவதானித்து யாருக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பின்னர் அறிவிப்போம். அதன்படி பிரதான வேட்பாளர்களாக தங்களை அடையாளம் காட்டியிருக்கின்ற சஜித் மற்றும் அன்றவுடன் உத்தியோகபூர்வமாக நாங்கள் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வேறு எவரும் இன்னமும் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை. அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுடனும் நாம் பேச்சுக்களை நடத்த தயாராக உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் செம்மலை பிள்ளையாருக்கு நேற்று பொங்கல் எழுச்சி. விசாரணை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் விழா நேற்று புதன்கிழமை நூற்றுக்கணக்கான அடியவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் இடம்பெற்றது. பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய பொங்கல் உற்சவம் தொடர்பான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது நேற்றும் இராணுவத்தினரும் போலீசாரும் அந்த பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளது, மருத்துவர் அர்ச்சுனா தெரிவிப்பு. இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும், ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் மருத்துவர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஏனைய அரசியல் கட்சிகளில் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சதோசாவில் பொருட்களின் விலைகள் குறைப்பு. வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய லங்கா சதோசா நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது. சதோசா பால்மாவின் 400 கிராம் பொதியின் முன்னைய விலை 980 ரூபாயாகவும் புதிய விலை 910 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பச்சை பயிறு முன்னைய விலை 998 ரூபாயாகவும் புதிய விலை 965 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெத்தலி 1 கிலோ முன்னைய விலை 978 ரூபாயாக இருந்த நிலையில் புதிய விலை 950 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெரிய வெங்காயம் 1 கிலோ முன்னைய விலை 305 ரூபாயாகவும் புதிய விலை 285 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ கடலையின் முன்னைய விலை 455 ரூபாயாகவும் புதிய விலை 444 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ வெள்ளைச்சீனியின் முந்தைய விலை 263 ரூபாயாகவும் புதிய விலை 258 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ வெள்ளை அரிசியின் முந்தைய விலை 204 ரூபாயாகவும் புதிய விலை 199 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ பாகிஸ்தான் பெரிய வெங்காயத்தின் முன்னைய விலை 190 ரூபாயாகவும் புதிய விலை 185 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்த ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படாது. வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் பாராளுமன்றத்தை இந்த ஆண்டு கலைக்கப் போவதில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமே இடம்பெறும். பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. பொதுத் தேர்தலும் இந்த ஆண்டு இடம்பெறாது. அரசியலமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்கள் அனைத்தும் முறைப்படி நடத்தப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பதில் பொலிஸ்மா அதிபரை கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடையில்லை, மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. பதில் பொலிஸ்மா அதிபரை கொண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணை முடியும் வரை தேசபந்து தென்னக்கோன் தான் முன்வைத்த பதவியை வகிக்க முடியும் என்று நம்புவதாக அவர் கூறினார். வவுனியா ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இன்றைய தினம் பதில் போலீஸ் மா அதிபராக பொருத்தமான நபர் நியமிக்கப்படுவார் என தாம் நம்புவதாக கூறியவர், விசாரணை முடியும் வரை போலீஸ் மா அதிபர் இல்லை எனவும், ஆனால் பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியின் கீழ் நாடு ஆளப்படும் பட்சத்தில் பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் தேர்தலை நடத்துவது பெரிய விடயம் அல்ல என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 5ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க கப்பல். அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த USS மைக்கேல் மர்ஃபி என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளது. 155 மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை எதிர்ப்பு கப்பல் 323 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகின்றது. கொழும்புக்கு வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் பாரம்பரிய கடற்படை மரபொழுக்கமையை வரவேற்றனர். கப்பலின் கேப்டன் ஜொனாதன் கிரீன்வால்ட் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் சிந்தக குமார் சிங்கவை மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் சந்தித்துள்ளார். இந்த கப்பல் நாளை வெள்ளிக்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ரணிலை ஆதரிக்கவே பொது வேட்பாளர் பகிஷ்கரிக்க கோருகிறார் கஜேந்திரன் எம்பி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்க விரும்புவோர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அந்த தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரித்து விடக்கூடாது என்பதற்காகவே பொது வேட்பாளர் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இல்லையா தெரியவில்லை, ஆனால் அதற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒற்றையாட்சி முறைமையை இல்லாதொழித்து சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான துணிச்சல் மிக்க முடிவை எடுக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடானது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்பதாகும். இந்த ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரில்லை என்றால், ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பலப்படுத்தும் வகையிலேயே நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடப் போகின்றீர்கள் என்றால், அந்த கொள்கை அடிப்படையில் வரும் எந்த ஒரு பிரதான வேட்பாளருக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமைச்சர் விஜயதாச பதவி விலகுகிறாரா, இன்று விசேட அறிவித்தல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று வியாழக்கிழமை விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிடவுள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் 10 மணியளவில் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ள அவர் அந்த நிகழ்வில் விசேட அறிவித்தலை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக அண்மை காலமாக விஜயதாச ராஜபக்ச தெரிவித்த நிலையில் இன்றைய தினத்தில் அது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அவர் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. சுதந்திர கட்சியின் மைத்திரி அணியின் வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட உள்ளதாக அண்மை காலமாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த கட்சிக்குள் நிலவும் முரண்பாட்டு நிலைமைகளால் அந்த கட்சியின் வேட்பாளராக அன்றி எதிர்க்கட்சிகள் சில இணைந்து அமைக்கவுள்ள புதிய கூட்டணி ஊடாக அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கருப்பு ஜூலை படுகொலைகள் அமைச்சர் கேட்ட மன்னிப்பு தமிழருக்கான தீர்வில்லை. தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை படுகொலைகள் நடந்து 41 வருடங்களின் பின்னர் அமைச்சர் ஒருவரால் தற்போது சொல்லப்பட்ட மன்னிப்பு என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழருக்கு தீர்வாக அமைந்து விடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் 70களின் பிற்பகுதியில் 1980களின் ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் உருவாகியிருந்தன. அவ்வாறான இயக்கங்களின் வரலாற்றில் தமிழீழ இராணுவம் எனும் கட்டமைப்பை உருவாக்கி ஈழ விடுதலை போராட்டத்தின் முன்னோடியாக இருந்த ஒருவரான தம்பாப்பிள்ளை மகேஸ்வரனை இந்த சபையில் நினைவில் கொள்கின்றேன். இவர் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மண்ணின் தமிழருக்கு எதிரான கொடுமைகளைக் கண்டு தன்னை போராளியாக மாற்றிக்கொண்டிருந்தார். லண்டனில் பொறியியல் துறையில் கற்ற இவர் தனது கற்கையை துறந்து தன்னை ஈழ விடுதலை போராளியாக இணைத்து கொண்ட இவரின் மரணத்தை நாங்கள் ஆழ்மன அஞ்சலியுடன் பதிவு செய்கின்றோம். இதேவேளை 41 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையாக கருப்பு ஜூலை உள்ளது. தமிழர்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன.
அப்போதைய ஜனாதிபதியான ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆசீர்வாதத்துடன் சிங்கள இளைஞர்களும் சிங்கள காடையர்களும் இந்த கொலைகளில் ஈடுபட்டனர். வெலிகடை சிறைச்சாலையில் 2 நாட்கள் தொடர்ந்து மனித பேரவலம் நடந்தது. அங்கு தம்பா பிள்ளையும் இருந்தார். இந்நிலையில் 41 ஆண்டுகளின் பின்னர் ஒரு அமைச்சரால் நேற்று இந்த சபையில் நடந்த படுகொலைகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எழுந்தமானமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொழும்பில் 5000 தமிழர்களின் வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்களும் அளிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச குற்றங்களை விசாரணை செய்யும் அமைப்புகளும் இதனை இனப்படுகொலை மனித படுகொலையாக கூறின. இதனால் மிகப்பெரிய கொலைகள் நடந்த மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஏன் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினர் என்று பலரும் கேட்கின்றனர். ஆனால் 1983ஆம் ஆண்டில் தமிழர்கள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது அரச படைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் எவரும் தடுக்கவில்லை. ஏதும் அறியாத மலையக மக்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுவெளியில் பேசிவிட்டதால் எமக்கும் கிடைத்தது. சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதியை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே ஜனாதிபதியின் விசேட அபிவிருத்திக்கான நிதி அதிகளவு ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்த விடயத்தை பொதுவெளியில் பேசியதாலேயே எனக்கும் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜாழ் வணிகர் கழகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஜனாதிபதியின் அபிவிருத்தி நிதி கிடைக்கப்பெற்றது. அது குறித்து பொதுவெளியில் பேசப்பட்டதால் எனக்கும் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைத்தது. மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இது தொடர்பாக பேசினோம். வழக்கமான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினைப் போலவே திட்ட முன்மொழிவுகளை வழங்கும்படி ஜாழ் மாவட்ட செயலர் எமக்கு கடிதங்களை அனுப்பினார். கடிதத்துக்கு பதிலளித்து திட்ட முன்மொழிவுகளையும் வழங்கினோம். ஆனால் எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் இழுத்தடிக்கப்பட்டது. ஆனால் தற்போது எங்கள் முன்மொழிவுகளுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அறிகிறோம். ஆனால் இதற்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ள நிலையில் இது தொடர்பாக பாராளுமன்றில் ஒரு நிரல் சமர்ப்பிக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனக்கு ஆதரவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என கருதுபவர்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டினை வழங்கினார் என்பது தெளிவாக தெரிந்தது. இது தொடர்பாக பொதுவெளியில் பேசியதால் எமக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைத்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உள்நாட்டு போருக்கு சிங்களவர்களே காரணம், ஜாலில் மக்கள் போராட்ட முன்னணி தெரிவிப்பு. தமிழ் மக்களை பயங்கரவாதிகளாக்கி உள்நாட்டு யுத்தம் ஒன்றுக்கு வழிவகுத்தது சிங்கள மக்கள்தான் என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் தெரிந்து உடவதகெதர தெரிவித்துள்ளார். ஜாழ் நகரிலுள்ள ரிம்மர் மண்டபத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மக்கள் போராட்ட முன்னணியினர் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் கலந்து கொண்டு பேசுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை எவ்வாறு பாய்த்தது என்பது தொடர்பில் தெற்கில் 2022 இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னரே நாட்டில் உள்ள அனைவராலும் உணர முடிந்தது. இந்நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தெற்கிலே பல போராட்டங்களை மேற்கொண்டோம். எமது அமைப்பு கருப்பு ஜூலை நினைவு நாளில் ஜாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்துகின்றது. கருப்பு ஜூலை தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் பாதித்தது என்பதை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்வது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.